ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருநாசு. எதிர்வரும் புதன்கிழமை தை அமாவாசை தினமாகும். எதிர்வரும் புதன்கிழமை 29ஆம் தேதி தை அமாவாசை எனும் புனிதம் நிறைந்த சிறந்த நாளாகும். பல்வேறு ஆலயங்களிலும் அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடப்பெற்று அபிராமி பட்டர் உற்சவம் நடைபெறுகிறது. சிறப்பான தை அமாவாசை தினமாகும். இது தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். எதிர்வரும் புதன்கிழமை தை மாதம் 16ஆம் நாள் 29/1/2025 அன்று ஒரு சிறப்பான நாள். அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்கள் அடங்கிய பொக்கிஷம் நமக்கு கிடைத்த நாள். தன்னை வேண்டி வழிபாடு செய்த பக்தனுக்காக அன்னை பராசக்தியானவள் தை அமாவாசையிலே பூரண நிலவை தோற்றுவித்த சிறந்த நாள் தை மாதத்து அமாவாசை, புஷ்ய அமாவாசை என்கின்ற சிறப்பான நாள். பல்வேறு ஆலயங்களிலே அம்பாளுக்கு அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகளோடு அபிராமி பட்டருடைய உற்சவங்கள், அபிராமி அந்தாதி பாராயணம். இந்த தை அமாவாசையிலே அனைத்து ஆலயங்களிலும் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு சிறப்பை தருகின்ற வகையிலே அந்த அபிராமி அம்பிகையினுடைய திருவள்ளுக்கு பாத்திரமான சுப்பிரமணிய பட்டர் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்த பொழுது சரபோஜி மன்னன் வந்து என்ன திதி என்று கேட்க நிறைந்த அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். அதனாலே அவரை நெருப்பிலே போட்டு பொசுக்கி விடுங்கள் நிலவு தெரியாவிட்டால் என்று கட்டளையிடுகிறான் மன்னன். அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்த பொழுது அந்தாதி பாடுகின்றார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதனின் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்னன் விழித்துணையே என்று ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு பாடல்களாக பாடுகிறார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று போற்றுகிறார். மணியே மணியின் ஒளியே ஒளிரு மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரனின் பத்மவாதம் பணிந்த பின்னே என்று இவ்வாறு அந்தாதி பாடிக்கொண்டு போகிறார். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபற்றி நில்லாமை நித்தம் நீடி தபம் கல்வி கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலம் செல்லாமை வைத்த தீவிரசுந்தரி பாதங்கள் சேர்மீன்களே என்று பாடுகிறார். அம்பிகையானவள் அருட்காட்சி கொடுக்கின்ற பொழுது 79வது பாடல் பாடுகிறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சென்று பால் நரக குழியே விழுந்து அழுந்தும் கயவர்தம்மோடு இனி என்ன கூட்டினியே என்று போற்றுவார். அன்னை பராசக்தி தோன்றி தனது திருத்தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச நிறைந்த தை அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றியது. எல்லா மக்களும் சரபோஜி மன்னனும் அந்த சுப்பிரமணிய பட்டரை போற்றினார்கள், பாதம் பணிந்து வணங்கினார்கள். அபிராமி அந்தாதி என்ற 100 பாடல்களை பாடி முடித்தார். இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த தை அமாவாசை எதிர்வரும் புதன்கிழமை நாமும் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.